வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, நீல மேகங்கள். முதல் நாள் பெய்த மழையில் கலங்கி கரை புரண்டு கொண்டிருந்தது சின்ன வாய்க்கால் நீர். கும்பலாக தண்ணீரின் மீது மிதந்து வந்த இலைச்சருகுகளை குடத்தால் ஒதுக்கிவிட்டு குபுக்கென நீரை முகந்தாள் பொன்னி. பித்தளை குடத்தை பொன் குடமாக்கி விட வேண்டும் என்பது போல் அழுத்தி அழுத்தி தேய்த்து கொண்டிருந்த தோழி செல்லக்கிளியை கேலியாக பார்த்து கொண்டே பொன்னி குடத்தை இறக்கி வைத்துவிட்டு உட்கார்ந்தாள். சற்று தூரத்தில் இருந்த மாந்தோப்பிலிருந்து கூ கூ என்று குயில் கூவும் சத்தம் கேட்டது. செல்லக்கிளி, உனக்கு செய்தி தெரியுமா என்று ஆரம்பித்தாள் பொன்னி. என்ன செய்தி தெரிய போகுது? பொழுது விடிஞ்சிட்டா பொழுது சாயிற வரைக்கும் வீட்டில் மாடு மாதிரி கஷ்டப்படுறதை தவிர வேற என்ன ஊர் செய்தி எனக்கு தெரியும் என்று ஆயாசமாக கூறிய செல்லக்கிளி குடத்தை நீரில் கழுவினாள். மாந்தோப்பு பெரியசாமி செத்ததும் குழந்தை குட்டி ஏதும் இல்லாததால சொத்தெல்லாம் தங்கச்சி மகன் தங்கசாமிக்கு தான் சேரப்போகுதுன்னு ஊரில் சொல்லிக்கிட்டாங்க இல்லையா? இப்போ கிழவன் செத்து முழுசாக 18 நாள் கூட ஆகலை. இன்னைக்கு காலையில் தங்கசாமி கழுகு போல வந்துட்டானாம் சொத்தை ஏற்றுக்கிறதுக்கு. உனக்கு எப்படி புள்ள தெரிஞ்சுது என்று பிரமிப்புடன் கேட்டாள் செல்லக்கிளி. கிழவன் பெரியசாமியின் தங்கச்சி மகன் தங்கசாமியை அவள் நேரில் பார்க்காவிட்டாலும் அவனை பற்றி பல விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தாள். 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டவுனில் பழக்கடை வைத்து வியாபாரம் செய்கிறான் என்றும், கிழவனுடைய மாந்தோப்பு பழங்கள் எல்லாம் அவன் கடைக்கு தான் அனுப்பப்படுகிறது என்றும் தெரிந்து வைத்திருந்தாள். அதெல்லாம் விட முக்கியமாக தங்கசாமி பார்வைக்கு அழகாக இருப்பான் என்றும், சின்னஞ்சிறு வயதிலேயே 2 தடவை கல்யாணம் செய்தும் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் தாறுமாறாக வாழ்கிறான் என்றும் கேள்விப்பட்டிருந்தாள். ஆமாம், அந்த தங்கசாமி என்று செல்லக்கிளி ஆரம்பிப்பதற்குள் குறுக்கிட்ட பொன்னி, அந்த தங்கசாமி ரொம்ப கர்வம் பிடிச்சவன். முதல்ல கட்டின பொஞ்சாதிக்கு புள்ள இல்லைன்னு தள்ளி வச்சான். 2வது பொஞ்சாதி கிளி போல இருக்காளாம், அவளையும் தள்ளி வச்சுட்டு இப்போ 3வது கல்யாணம் செய்யறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கானாம். ஆனாலும் மனுஷனுக்கு இந்த துஷ்டத்தனை ஆகாது என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள். அப்படின்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது புள்ள என்று கூறிய செல்லக்கிளி கண்ணை சிமிட்டி விட்டு, மாந்தோப்பு தங்கசாமி 3ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நானே அவனை கட்டிக்கலாம்னு பார்க்குறேன். தாயில்லா பொண்ணுனா சின்னம்மாவோட கொடுமையைத்தான் இத்தனை நாளும் பார்த்துருக்கேன். எவனையாவது கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போனால் போதும்னு இருக்கு புள்ள. தங்கசாமி ரொம்ப அழகான இருப்பானாம், வயசும் கொஞ்சம்தானாம். எத்தனை பெரிய மாந்தோப்பு, நடுவில் சமீன்தார் ஊடு மாதிரி பெரிய ஊடு, டவுனில் பெரிய பழக்கடை, இன்னும் எத்தனை சொத்து, எல்லாம் அவனுக்கு தானே. 3ஆம் பஞ்சாதினா என்ன மோசம், பணக்காரனாச்சே, அதை பாரு புள்ள முதல்ல என்றாள் கேலியாக. பணக்காரனா பணக்காரன், போயும் போயும் உன் புத்தி இப்படியா போகணும்? 2 பொஞ்சாதிகளும் அவன்கிட்ட பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை. கோபம் வந்தால் அடிச்சே கொன்னுடுவானாம். பணம் மட்டும் போதுமா, குணம் வேண்டாமா? என்னை கட்டிக்கிறேன்னு காலில் விழுந்தா கூட நான் மாட்டேன்ப்பா என்றாள் பொன்னி. இப்படிப்பட்ட துஷ்ட பசங்களுக்கு நல்ல பொஞ்சாதி கிடைச்சா எப்படி மாறிடுவாங்க தெரியுமா? அந்த தங்கசாமியை கட்டிக்கிட்டா ஆளை ஆட்டி வச்சு என் காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி பண்ண மாட்டேனா என்று சிரித்தாள் செல்லக்கிளி. இந்த கதையெல்லாம் சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏழை பொண்ணு செல்லக்கிளியை கட்டிக்க அவன் ஒன்றும் காத்து கிடக்கலை. அவன் நாட்டாமல் நடேச மகளை கட்டிப்பானே தவிர என்று முடிப்பதற்குள் கோபத்துடன் செல்லக்கிளி, இந்த பாரு புள்ள, இந்த தங்கசாமியை நான் கட்டி கட்டி செல்லக்கிளி இல்லை என்று முகத்தை குலுக்கினாள். அடடா, பெரிய சபதம் போட்டுட்டியே, எப்படி கட்டிக்க போற என்று புன்னகை செய்தாள் பொன்னி. எப்படியா, இன்னும் 2 நாளில் சந்தைக்கு மாம்பழம் வாங்க எங்கள் அப்பன் மாந்தோப்புக்கு தான் வருவார். அவர் கூடவே நானும் போய் நேரில் தங்கசாமியை பார்த்து பேசி என்று நிறுத்திய செல்லக்கிளிக்கு அந்த கற்பனை மிகவும் சந்தோஷத்தை உண்டு பண்ணியது. ஆமாம், உன் பேச்சை கேட்டு மயங்கி ஒரு மாலையை எடுத்து முதல்ல உன் கழுத்தில் போட்டுட்டு தான் வேற வேலை பார்ப்பான். ஐயோ செல்லம், அவன் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பான். உன் வேலையெல்லாம் அவங்கிட்ட நடக்காது என்று சொல்லிக்கொண்டே குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு திரும்பினாள். உடனே திடுக்கிட்டு செல்லக்கிளி என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். அங்கே பாரு தங்கசாமி என திகைப்புடன் கூவிய அவர்கள் பக்கம் மாந்தோப்பு புது முதலாளி தங்கசாமி திரும்பினான். தங்கசாமி சிவப்பு நிறமாக இல்லாவிடனும் களை பொருந்தி அவனது முகத்தை பார்த்த செல்லக்கிளியின் நெஞ்சம் படபடவென்று அடித்து கொண்டது.
அவனும் செல்லக்கிளியை பார்த்து ஒரு கணம் திகைப்புடன் நின்று விட்டான். பிறகு வேகமாக மாந்தோப்புக்குள் நடந்து சென்று மறைந்தான். 2 நாட்கள் சென்றன. பாஞ்சாலியின் தகப்பன் முனியப்பனுக்கு காய்ச்சலாக இருக்கவே சந்தைக்கு மாம்பழம் வாங்கி வர செல்லக்கிளிதான் போக வேண்டுமென்று சின்னம்மா உத்தரவு போட்டாள். எதிர்பாராத இந்த சந்தர்ப்பம் செல்லக்கிளியை குதூகலிக்க செய்தாலும் மாந்தோப்புக்குள் நுழையவே அவளுக்கு வெட்கமாக இருந்தது. மற்றவர்களைப் போல் கூடையை வைத்து கொண்டு அவளும் பொறுமையுடன் காத்திருந்தாள். பின்புறத்திலிருந்து வெளி முற்றத்திற்கு வந்த தங்கசாமி அவளை பார்த்ததும் திகைப்புடன் நின்றான். பிறகு பார்க்காதவன் மாதிரி வந்தவர்கள் எல்லோருக்கும் பழங்களை எண்ணி கொடுப்பதில் முனைப்பாக இருந்தான். செல்லக்கிளி உட்கார்ந்து அலுத்து போய்விட்டாள். அவளுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் கூட பழத்துடன் திரும்பிவிட்டார்கள். தங்கசாமி வேண்டுமென்றே அவள் பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் காலத்தை கடத்தி கொண்டிருந்தான். பொன்னி சொன்னபடி இவன் ரொம்ப கர்வம் பிடிச்சவன். முன்னாடி வந்த பொன் பிள்ளைய நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் பழம் கொடுக்கறானே, நெஞ்செழுத்துக்கார. செல்லக்கிளிக்கு அழுகை வந்தது. காலை 8 மணிக்கு வந்தவள் பகல் 12 மணியாகியும் பழம் வாங்கவில்லை என்றால் சின்னம்மா கோபிப்பாளே என்ற பயம் வேறு பிடித்து கொண்டது. என்ன வேணும் உனக்கு? அதட்டலாக கேட்ட அவன் குரலுக்கு திடுக்கிட்டு எழுந்த செல்லக்கிளி எல்லோரும் போய்விட்டதையும் தான் மட்டும் தங்கசாமியுடன் தனியே அங்கிருப்பதையும் உணர்ந்து கலவரத்துடன் பழம் வாங்க வந்தன் என்றாள் தடுமாற்றமாக. நெசமாவா? சிரித்தான் தங்கசாமி. அவனுடைய கேலியை புரிந்து கொள்ளாத செல்லக்கிளி, எங்கள் அப்பா வழக்கமாக இங்கே தான் பழம் வாங்குவார், அதனால் என்று இழுத்தாள். எங்கூட நேருக்கு நேர் பேசி என் மனசை மயக்கி என்னை கட்டிட்டு போக வந்தவன்னு நினச்சேன். நீயும் பழந்தான் வாங்க வந்தியா? தெரியாமல் போச்சே, அடடா என்று கேலியாக சிரித்த தங்கசாமி அவளை குறும்புத்தனமாக பார்த்தான். செல்லக்கிளிக்கு தூக்கி வாரி போட்டது. அவளும் பொன்னியும் கேலியாக வாய்க்காங்கரையில் பேசிய பேச்சுக்களை ஒட்டு கேட்டிருக்கிறான் தங்கசாமி. அவமானம் தாங்க முடியாத செல்லக்கிளிக்கு அழுகை நெஞ்சை அடைத்து கொண்டது. விளையாட்டா சொன்னதை கேட்டுட்டு எத்தனை விஷமமாக சிரிக்கிறான். கூடையை தூக்கி கொண்டு அவள் அவ்விடத்தை விட்டு ஓட நினைத்தாள். அதை ஊகித்தவன் போல் தங்கசாமி அவளுக்கு முன்னால் தாவி கூடையை கையில் தாங்கி கொண்டான். செல்லக்கிளி ஸ்தம்பித்து நின்று விட்டாள். அவள் மனம் மிகவும் கலவரமடைந்தது. அவன் முகத்திலே பரவி நின்ற விஷம சிரிப்பை தாங்க முடியாதவளாக செல்லக்கிளி கூடையை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக வாசல்படி பக்கம் திரும்பினாள். அவ்வளவுதான். பதற்றத்தில் வாசல்படி தடுக்க தடால் என்று கூடையை போட்டுக்கொண்டு கீழே விழுந்து விட்டாள். கூடையில் இருந்த மாம்பழங்கள் எல்லாம் சிதறி 4 பக்கமும் உருண்டோடியது. அத்தனை அவசரமா உனக்கு என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்த தங்கசாமியை கண்டதும் பயத்துடன் துள்ளி எழுந்து நின்றாள் செல்லக்கிளி. சிதறிப்போன பழங்களை எடுத்து நிரப்பி கூடையை தூக்கி வைத்து கொண்டே, உன்னை ஒரு நாளும் நான் கட்டிக்க போறதில்லைன்னு ஆத்திரத்துடன் சொன்னாள். கடைசியில் என்னை ஏமாத்த பார்க்குறியா? 3வது பஞ்சாதியாக என்னை கட்டிக்கிட்டு என்னை திருத்துவேன்னு பார்த்தா இப்படி மோசம் பண்ணுறியே, சிரித்தான் தங்கசாமி. மறுநாள் சந்தைக்கு செல்லக்கிளிதான் பழங்களை எடுத்து செல்ல வேண்டியிருந்தது. அவள் முதல் நாள் நடந்த சம்பவங்களை நினைத்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். வெகு நேரமாகியும் அவள் பழங்கள் ஒன்று கூட விற்பனையாகாமல் அப்படியே இருந்தது. இருட்டுவதற்கு சில மணி நேரம்தான் இருந்தது. சின்னம்மாவை எண்ணி கவலையுடன் உட்கார்ந்திருந்தாள் அவள். அந்த நேரம் பார்த்து கடவுள் அனுப்பிய ஆள் போல ஒரு மனிதன் வந்து பழங்களை அப்படியே மொத்த விலைக்கு பேசி எடுத்து சென்று விட்டான். கெட்டிக்காரிதான் நீ, அப்படியே பாதிக்கு பாதி லாபம் வச்சு வித்துட்டியே. தங்கசாமி அவளை பார்த்து சிரித்தான். கோபமாக ஏதோ சொல்ல வாயை திறந்தவளை, பழங்க எல்லாம் விலையாகாமல் இருக்கேன்னு என் ஆளை அனுப்பி நானே விலை கொடுத்து வாங்கிட்டேன் என்று சிரித்தான் அவன். தங்கசாமி பெரிய ஆள்தான், எல்லா ஜாலமும் தெரியுது இவனுக்கு என்று எண்ணியவளாக சந்தை கூட்டத்தில் மறைந்தாள். 1 வாரம் கழிந்தது. பக்கத்து ஊர் திருவிழாவுக்காக அழைக்க வந்த பெரியம்மாவுடன் இதுதான் சமயம் என்று செல்லக்கிளி கிளம்பினாள். உடனே திரும்பாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்று 10 நாட்கள் அங்கேயே தங்கிவிட்டாள். மகளை திரும்ப கூட்டிட்டு போக வந்த முனியப்பன் ஒரு செய்தியும் கொண்டு வந்தான். மாந்தோப்பு தங்கசாமி செல்லக்கிளியை தனக்கு கட்டி கொடுக்கும்படி கேட்டதாகவும் அதற்கு ஒத்துக்கொண்ட முனியப்பன் முகூர்த்தத்துக்கு தேதி வைத்து விட்டதாகவும் கல்யாணத்திற்கு சாமான்கள் வாங்க வேண்டியிருப்பதால் சீக்கிரமே பொண்ணை கூட்டி போக வந்ததாகவும் கூறினான்.
முனியப்பன் சொன்னதை கேட்ட செல்லக்கிளிக்கு திகைப்பு தாங்க முடியவில்லை. துஷ்ட பைய தங்கசாமி என் அழகை பார்த்து என் மேல் ஒரு கண்ணு வச்சிட்டான். அப்பாவும் அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டாரு. பொன்னி சொன்ன மாதிரியே என்னை மட்டும் நல்லா நடத்துவாங்கிறது என்ன நிச்சயம்? திடீரென அவளுக்கு தங்கசாமியை பிடிக்காமல் போயிற்று. அன்று தண்ணீர் எடுக்க தனியாக வாய்க்காலுக்கு வந்திருந்தாள் செல்லக்கிளி. அவளுக்கும் தங்கசாமிக்கும் கல்யாணம் நிச்சயமாகிவிட்ட விஷயத்தை அறிந்த பொன்னி அன்றிலிருந்து செல்லக்கிளியுடன் பேசுவதை நிறுத்திவிட்டாள். செல்லக்கிளி சொன்ன மாதிரி தங்கசாமியை கட்டிக்கொள்ளப் போகிறாள் என்று பொன்னிக்கு பொறாமையாக இருந்தது. ஐயோ, நம்ம கதி இப்படியே ஆகணும் என எண்ணிய செல்லக்கிளிக்கு அழுகையே வந்துவிட்டது. என்ன இது, ஏன் இந்த நேரத்தில் இப்படி அழற என்று ஆதரவுடன் கேட்ட குரலை கேட்டு பரபரப்பாக எழுந்து நின்ற செல்லக்கிளி தன்னை அன்புடன் பார்த்து கொண்டு தங்கசாமி நிற்பதை பார்த்தாள். ஒண்ணுமில்ல என்று கூறிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் அவள். சில நாட்களில் கணவனாக போகிற தங்கசாமியை நிமிர்ந்து பார்க்க அவளுக்கு கூச்சமாக இருந்தது. காரணமில்லாமல் அழுவாங்களா யாராச்சும்? கொஞ்சலாக கேட்டான் அவன். ஆமாம், நான் உன்னை கேட்டால் நெசத்த சொல்லுவீங்களா என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெல்ல கேட்டாள் செல்லக்கிளி. விளையாட்டா நான் சபதம் வச்சு பேசிட்டேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு 2 பொஞ்சாதிக மாதிரி என்னையும் தள்ளி வச்சிட மாட்டீங்களே தழுதழுத்த குரலில் கேட்டாள். எனக்கு 2 பொஞ்சாதிகை இருக்கிறத உனக்கு யார் சொன்னது? செல்லக்கிளி அவனை ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்து, பெரியசாமி மகன் 2 பொஞ்சாதிகளை கட்டியிருக்கான்னு ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்களே. பெரியசாமி தங்கச்சி மகன் தங்கசாமி வேற, பெரியசாமி அண்ணன் மகன் தங்கசாமி வேற, தெரிஞ்சுக்கோ. கிழவன் பெரியசாமி இறந்ததும் சொத்து நியாயப்படி அண்ணார் மகனான என்ன சேருது? அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ நினைக்கிற தங்கசாமி டவுனில் பழ வியாபாரம் பண்ணுறான். அவனுக்கு தான் 2 பொஞ்சாதி. இந்த தங்கசாமிக்கு ஒரே ஒரு பொஞ்சாதி தான், பேரு செல்லக்கிளி என்று சிரித்த தங்கசாமி அவள் முகத்தை ஆசையுடன் பார்த்தான். வெட்கப்பட்டு சிரித்து கொண்டே குனிந்த அவளது மாம்பழக் கன்னங்களை அவன் செல்லமாக தட்டினான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.